வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையோட எபிசோட். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஊப்பர் மேலே கீழே போச்சு. ரொம்ப பயங்கரமாக விழுந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ரிகவரி ஆச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நிஃப்டியும் மிட் கேப் இண்டெக்ஸும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக எண்ட் ஆச்சு. பட் மைக்ரோ கேப்பும் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் நல்லாவே விழுந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்டாக் ஏறித்து, பட் 2700 ஸ்டாக் விழுந்தது. ஸோ கிளியராக இதில் ரீட்டைல் வித்திருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே ஒரு 2000 கோடி போல வாங்கியிருக்காங்க. ஸோ கிளியராக மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் விழுந்தப்புறம் ரீட்டைல் வித்தப்புறம் மத்தியானம் டிஐஎஸும் எஃப்ஐஎஸும் ஸ்டெப் இன் பண்ணி வாங்கியிருக்காங்க. என்ன வாங்கினாங்கன்னா ஐடி வாங்கியிருக்காங்க, ஃபார்மா வாங்கியிருக்காங்க, பிரைவேட் பேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எதை வித்தாங்கன்னா ரேட் சென்சிட்டிவ்லாம் வித்தாங்க. ஏன்னா இப்போவும் ருப்பி இன்னைக்கும் வீக்கெண்ட் ஆச்சு. 96.35க்கு போயிடுது. அண்ட் 1 இயர் ப்ரீமியம் எடுத்து பார்த்தீங்கன்னா 392 பாயிண்ட்ஸ் ஸ்வாப் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 100 தாண்டறது 1 இயர் கழிச்சு ரேட்டு. ஸோ கிளியரா ருப்பியோட வீக்கனிங் எதனாலன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பணமா வெளில எடுத்ததுனால இல்லை. பட் நம்ம மேக்ரோலாம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இதெல்லாம் அந்த ஆயில் கண்டினியூஸா இன்னைக்கு $107 இருந்ததுனால ஆயிலோட நிலைமைனால அந்த எக்கானமிக்கு பாதிப்பு. ஏன்னா 3 ரூபாய் தான் பெட்ரோல் டீசல் ஏற்றிருக்காங்க. இப்போ மற்ற நஷ்டத்தை எப்படி இந்த வருஷம் கலெக்ஷன் பண்ண போறாங்க? பிசிக்கல் டெபிசிட் ஸ்லிப்பேஜ் பண்ண போறாங்களா? அப்போ டெஃபினட்டா அந்த ரிஸ்கினஸ் ஏறும். ஸோ கரன்சியில் அந்த ஃபண்டமெண்டலா அதோட இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கரன்சி வீக்கன் ஆகுது. ஆர்பிஐலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கரன்சி வீக்கனையும் நேச்சுரலா ஃபார்மா, ஐடி அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ்ல எஃப்ஐஎஸ் ஹெட்ஜ் பண்ணிக்கிறாங்க தம் பொசிஷனை இந்தியாவில். இதெல்லாம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பெட்டர் ஆகும். இன்ஃபேக்ட் 2வது கன்சிக்யூட்டிவ் டே ஐடி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டரா இருந்திருக்கு வேல்யூ பாயிங்கால. ஏன்னா இன்னமும் இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா அது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் 27% டவுன்ல இருக்கு. ஸோ இவ்வளோ கரெக்ட் ஆனதுனால கொஞ்சம் ஸ்டெப் இன் ஆகி வேல்யூ பாயிங் டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேரும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எஃப்ஐயோட அவுட்லுக்ல ஒன்றும் பெருசாக மாற்றம் தெரியல. ஏன்னா எஃப்என்டோ பார்த்தீங்கன்னா அங்கே இன்னமும் அவங்க ஷார்ட் கான்ட்ராக்ட்ஸ் தான் எக்கச்சக்கமா 2 வருஷத்துக்கு மேல நெட் ஷார்ட்டா தான் இந்தியன் மார்க்கெட்ல. நாளைக்கு என்ன நடக்கும்னா இன்னைக்கு இந்த வார பத்தி மேலையும் கீழையும் நடந்தது. அதனால இப்போ ஆயில் 111 வரைக்கும் திருப்பி ஏறி இருக்கு. ஸோ ட்ரம்ப் நான் ராத்திரி என்ன சொல்றாரு என்ன பார்த்துட்டு தான் நாளைக்கு தெரியும். திடீர்னு வார் முடியலாம். ஏன்னா ஈரான் ஒரு ஃப்ரெஷ்ஷா ப்ரப்போசல் கொடுத்துருக்கேங்கிறாங்க. யுரேனியம் எல்லாம் ரஷ்யாட்ட கொடுத்துட்றேன், 20 வருஷத்துக்கு நான் நியூக்ளியர் இது ஒன்றும் டெவலப் பண்ண மாட்டேன், ஹார்மோஸ் ஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறேன் அப்படின்னு ஏதோ ப்ரப்போசல் கொடுத்துருக்கான். அது அமெரிக்காவுக்கு அக்செப்டபிளா இல்லை இன்னும் தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட அவுட்லுக் நாளைக்கு தெரியும். அதனால ஆஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரா ரீட்டைல விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரீட்டைல ட்ரேடர்ஸ் ஒரு மாசம் முன்னாடி வாங்கினவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்து மோடி ஸ்பீச் ஆனதுலேருந்தே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது தவிர சில பேர் கொஞ்சம் பேனிக் ஆகி விற்கிறதா இருக்கலாம். பட் நீங்க ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அண்ட் வாலட்டிலிட்டியில தான் நீங்க டைவர்சிஃபைடா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே இருக்கிறது தான் பெட்டர். அந்த சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் பண்ணுங்க. ஒன்றும் மாற்றல் அவசியமே இல்லை. நன்றி. நாளைக்கு சந்திப்போம்.